ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா உள்ள சாயலுள்ள எஸ் துரைச்சாமி கிராமத்தில் எங்கள் காலங்காலமாக நாங்கள் சொந்தமாக ஒரு இடம் வச்சு ஸ்ரீ பத்ராளியம்மன் கோயிலுக்காக நாங்கள் பயன்படுத்திட்டு வந்தோம். காலங்காலமாக 1967 பாரம்பரியமாக நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வந்த இடத்த இப்போ இந்த ஆளுங்கட்ச சந்தர்ப்பம் வச்சு ஒரு வேலுச்சாமி அவங்க குடும்பத்தாருக எங்களுக்கு இருந்த பட்டாவை எங்களுக்கு தெரியாமல இப்போ உடைச்சிருக்காங்க. இதை நாங்கள் இதுக்கு வருவாய்த்துறையினர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இதை நாங்கள் கிராமத்துலேருந்து விஓ வருவாய்த்துறை பல இடங்களில் நாங்கள் முற்றுகையிட்டு பார்க்குறோம். எங்கள் பட்டா இப்போ உடைச்ச பட்டாவுக்கு எங்களுக்கு இன்னும் தீர்வே வரல. காரணம் என்னென்னா முழுக்க இது திமுகவுடைய ஆளுங்கட்சியில் இருக்கிற சப்போர்ட்னால தான் இந்த வேலுச்சாமி அவங்க குடும்பத்தாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு முழுமையான தீர்வு வரல. அதனால மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என்ன பொறுப்புல இருக்காரு? அவருக்கு காங்கிரஸில் இருக்காரு. ஆனால் அவர் பொறுப்புங்கிறது தெரியல. காங்கிரஸில் இருக்காரு. திமுக ஆளுமையில் அவர் குடும்பம் எல்லாமே திமுக ஆளுமை குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. அவரை சுற்றி உள்ளவங்க வேலுச்சாமிங்கிறவரோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே திமுகவில் இருக்காங்க. காங்கிரஸில் இவர் இருக்கனால இந்த கூட்டணியில் நல்ல முழு சப்போர்ட் பண்ணி எங்கள் கிராமத்தை மிரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் அதை டிஆர்ஓ கோர்ட்டில் மறுபடியும் அப்பீல் பண்ணி வச்சுருக்கோம். இது எங்கள் பட்டா உடைச்சது எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும்னு சொல்லி எங்கள் கிராமத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்திருக்கோம். சுரேஷ்குமார். என்ன லேண்ட் யார் பார்த்துக்கோங்க? எங்கள் கிராமத்துக்கு ஸ்ரீ பத்ராளியம்மன் கோயில் உள்ள லேண்டு. அந்த லேண்டை நாங்கள் காலங்காலமாக எங்கள் கோயிலுக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது தனிப்பட்ட ஒரு நபர் எங்கள் இடம் தான் சொல்லி அவர் எங்கள் ஊருக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. வேலுச்சாமி அவர் குடும்பத்தாரும் பக்கத்தில் சாயலுடியில் உள்ளவர். அவர் இந்த திமுக கட்சியில் உள்ளவங்களை வச்சுக்கிட்டு எங்களை காலங்காலமாக இந்த வட்டாட்சியர் அப்படின்னு சில துறையில் பணம் தனிப்பட்ட முறையில் கொடுத்து இப்போ எங்கள் பேரில் இருந்த பட்டா உடைச்சிட்டாங்க. இதுக்கு நல்ல தீர்வு வேணுங்கிறதுக்காக நாங்கள் கடலாடி தாசில்தாரை பார்த்துருக்கோம், சாயலுடி விஓ பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தீர்வில் எங்கள் பட்டா உடைச்சதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆமாம், சாமி முறைன்னா எங்களுக்கு அதில் தான் பாரி வளர்க்குறது, பொங்கல் வைக்கிறது. எங்களுக்கு காலங்காலமாக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இடம் அது. 1967 எங்கள் காலங்காலமாக எங்கள் கிராமத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற இடம், நடு ஊருக்குள்ள உள்ள இடம். இந்த இடத்த அவங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபர் இப்போ பண்ணி இப்போ எங்கள் பட்டா உடைச்சிட்டாங்க. இது எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டிஆர்ஓ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன எங்களுக்கு சம்மன் இன்னும் வரல. போட்டிருக்கோம், அதுன்னு பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு நல்ல தீர்வு வேணுங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்கள் இடம் எங்களை விட்டு நாங்கள் காலங்காலம் பயன் பண்ண இடம் எங்களை விட்டு போன மாதிரி இப்போ பட்டா உடைச்சிட்டாங்க. எங்கள் பேரில் இருந்து ஸ்ரீ பத்ராளியம்மன் கோயில் பேரில் இருந்த பட்டா இப்போ உடைச்சிட்டாங்க. பேர் அது ஒரு 6-7 சென்ட் வரும். 7 சென்ட் பாரி வளர்க்குறதுக்கு அவ்வளோதான். முதல்ல 7 சென்ட் இடம் நடு ஊருக்குள்ள உள்ளது. பாரி வளர்க்குறது மதிப்பு எவ்வளவு சார்? அது மதிப்பு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30-35 லட்சம் வரைக்கும் மேலே வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.